इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। 22வது श्लोकम पुण्यानि पापकर्माणि स्वप्नगानि न जाग्रति एवं जाग्रत् पुण्यपाप कर्माणि नहि मे प्रभो। प्रभोः पुण्यानि पापकर्माणि स्वप्नगानि यथा न जाग्रति एवं पुण्यपापकर्माणि जाग्रत् मे न मे प्रभोः नाहि। स्वप्नगानि புண்ணியானி பாபகர்மாணி. சொப்னத்துல தெரியக்கூடிய புண்ணியம் பாபம் இதெல்லாம் ஜாகிரத அவஸ்தையில அதுக்கான பிரவேசம் இல்லை. சொப்னத்துல நம்ம ஏதோ ஒரு பாபம் பண்றோம். சொப்னத்துல நான் சிங்கம் மாறேன் ஆகி அங்க போய் ஒரு பசுமாட்டை அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். அந்த பாபமானது தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ இந்த பாபத்தை நான் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல அதனால ஆகக்கூடிய ஒரு எதிர்வினை, ஒரு காரியம் தப்பு பண்ணிட்டேன், ஒன்னு திருடிட்டேன் சொப்னத்துல, அப்போ விழிச்சின்றதுக்கு அப்புறம் ஏண்டா அதை திருடினேன்னு யாராவது நம்மள வந்து கேட்க போறாளோ? இல்ல. அதே மாதிரி சொப்னத்துல நான் நிறைய நல்லது பண்ணிட்டேன் அதனால தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய புண்ணியம் சம்பவிச்சிடுதுன்னு நினைக்கிறோமோ? இல்ல. சொப்னத்துல நன்னா சாப்பிட்டுட்டேன் அதனால தூங்கி எழுந்தா பசி போறதோ? இல்ல. அப்போ சொப்ன அவஸ்தையில இருக்கக்கூடிய விஷயங்கள் சொப்ன அவஸ்தையோட நின்று போயிடுறது, தாண்டி வெளில வர்றதில்லை. அதே மாதிரி ஜாகிரத் அவஸ்தையில முழிச்சுட்டு இருக்கும் போது நான் பண்ணக்கூடிய புண்ணிய கர்மா பாபகர்மா ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய எனக்கு இல்லை. பிரபோஹோ நமே. ஏன்னா எப்படி வந்து விழித்து கொள்ளுதல்ன்றது சொப்னத்திலிருந்து வெளியில வர்றதோ அந்த மாதிரி பிரம்ம ஞானம்ங்கிறது விழித்து கொண்டிருக்கின்ற இந்த விவகாரத்திலிருந்து வெளியில வர்றதுன்னு ஆறுது. இங்க இருக்கக்கூடிய துவைத பாவம் பிரமாத்திரு பிரமேய பிரமாண திரிபுடி, கர்த்தா கர்ம கரணம்ன்ற திரிபுடி, இது எல்லாமே ஞானாவஸ்தையில இல்லைன்னு ஆயிடுறது. நான் கர்த்தா நான் போக்தா அப்படிங்கிற பாவம் எங்க இருக்கு? விழித்து கொண்டிருக்கிற ஸ்டேட்ல இருக்கு. ஜாகிரத அவஸ்தையில இந்த திரிபுட்டிலாம் இருக்கு. நான்ற ஒரு தனித்தன்மை இருக்கு முதல்ல.
அகங்காரம்னு சொல்றோமே அது இருக்கு. அப்புறம் அதை ஆசிரியிச்சுதான் கர்த்தா போக்தா இருக்கு. நான் கர்த்தா, நான் போக்தா, நான் செய்கின்றவன்னா அதோட சேர்ந்து எல்லா காரக்கமும் சேர்ந்துடுறது. செய்யப்படுகின்ற பொருள் வந்துடுறது, எதனால செய்யறேனோ அந்த கரணம் வந்துடுறது, எதிலிருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறனோ அந்த அபாதானம் சம்பிரதானம் எல்லாமே வந்துடுறது. காரகங்கள் எல்லாம் காரகம்ன்றது சமஸ்கிருதத்துல தமிழையும் உண்டு. ராமன், ராமனை, ராமனால், ராமனிடமிருந்து, ராமனுக்காக, ராமனுடைய, ராமனில், இதெல்லாம் சொல்றமே இதுக்கு காரகம்னு பெயர். ஒரு பொருள், அந்த பொருளினுடைய லிங்கம் ஆண் பெண், அந்த பால்னு சொல்றால ஆண்பால் பெண்பால், அதே மாதிரி இந்த எந்த தன்மையோடு அதை இயக்கிறது, அது இருக்கின்ற இடமாகிறதா, அது செய்யப்படுகின்ற பொருளாகிறதா, தானாக இயங்குகின்ற விஷயமாகிறதாங்கிறத பொறுத்து ராமன்னு சொல்லணும், இல்ல ராமனைன்னு சொல்லணும், இல்ல ராமனில்னு சொல்லணும், இல்ல ராமனால்னு சொல்லணும், இல்ல ராமனுக்குன்னு சொல்லணும்னு இருக்கொல்லிய தமிழ்ல. அதே மாதிரி சமஸ்கிருதத்திலையும் ராமஹா, ராமம், ராமேண, ராமாய, ராமாது, ராமஸ்ய, ராமயோகோ, ராமஸ்ய, ராமே, இதெல்லாம் இருக்கு. இத மாதிரி காரகங்கள் எல்லாம் கர்மால சேர்ந்துன்றது காரியம் பண்ணும் பொழுது. அப்ப நான் கர்த்தாங்கிற பொழுது இதெல்லாம் சேர்த்தி, அதே மாதிரி நான் போக்தா, நான் அனுபவிக்கின்றவன் அப்படிங்கிறதும் இதெல்லாம் எதுல வந்திருக்குன்னா அகங்காரத்துக்கு மேல வந்திருக்கின்ற தன்மைகள். இந்த தன்மை நீங்கிறதுக்கு பேருதான் ஞானம். நான் இந்த வியக்தி இல்லை, நான் இந்த அகங்காரம் இல்லை, நான் இந்த தெரிந்து கொள்கின்றவன், தெரிந்து கொள்கின்ற பொருள் தெரிதல், அனுபவிக்கின்றவன், அனுபவிக்கின்ற பொருள் அனுபவித்தல், இதை எல்லாத்தையும் கடந்த உண்மையான சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடிய சுரூபம் பிரபுன்ற வார்த்தைனால இங்க சொல்றார். அந்த பிரகர்ஷேன பவதி, பிரகர்ஷ பூ, சிறப்பான இருத்தல் அப்படின்னு. அது என்ன? சத்து தான். பிரபுன்னா சத்து, சத்ஸ்வரூபமாக மட்டும்தான் நான் இருக்கேன், வேற எதுவும் நாமரூபங்கள் எதுவுமே எனக்கு கிடையாது. அதனால நான் சிதானந்த நிர்மல ஸ்வரூபமாக இருக்கேங்கிற ஞானம் ஏற்படுறதற்கே அதுதான் சொப்னம் ஜாகிரத் ரெண்டுலேருந்து வெளியில வர்றதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜாகிரத அவஸ்தையில இருக்கிற புண்ணிய பாபம் அந்த சுரூபத்துக்கு சம்பவிக்காது அப்படின்னு இங்க சொல்றார். புண்ணியானி பாப கர்மாணி சொப்னகானின ஜாகிரதி ஏவம் ஜாகிரத் புண்ணியா பாப கர்மாணி நகிமே பிரபோஹோ. பிரபுவான எனக்கு இந்த பாபமோ புண்ணியமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அது இருக்கணும்னா கர்த்தா புக்தா இருக்கணும், அகங்காரம் இருக்கணும். அது இல்லைன்னதுக்கு அப்புறம் இது எல்லாம் இல்லாம போயிடுறதுன்னு சொல்றார். 23வது ஸ்லோகம். காய கரோது கர்மாணி விருதாவாக் உச்சதாமிஹா ராஜ்யம் தியாயது வா புத்திஹி பூர்ணஸ்ய மமகாக்ஷதிஹி. காயஹ கர்மாணி கரோது இஹ வாக் விருதா உச்யதாம் புத்திஹி வா ராஜ்யம் தியாயது பூர்ணஸ்ய மம காக்ஷதிஹி. காயஹ உடம்பானது கர்மாணி கரோத்து தன்னுடைய காரியங்களை செய்யட்டும். உடம்பு ஏதாவது செஞ்சுட்டு தானே இருக்கு. நினைச்சாலும் நினைக்கலனாலும் கண் எதையாவது பார்த்துட்டு இருக்கு, காது என்னத்தையாவது ஒரு சத்தம் வருதுன்னா அது பாட்டு கேட்டுட்டு இருக்கு, நாக்கு எச்சையாவது மொழிகிட்டு தான் இருக்கு, மூக்கு நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதனுடைய ஸ்மெல்ல கொண்டு வந்துட்டு தான் இருக்கு, உடம்பு என்னத்தையாவது தொட்டுண்டு தான் இருக்கு, மனசு எதையாவது இது ஓட்டிட்டு தான் இருக்கு. அது மாதிரி அது காரியத்தை பண்ணிட்டு போட்டோம். காயஹா கர்மாணி கரோத்து.
அதே மாதிரி என் வாய் இருக்கே, வாக்கு விருத்தா உச்சியதாம், என்னத்தையாவது பேசின்னு இருக்கட்டும். பாடம் நடத்துறேன்னு பேசுறது, விவகாரத்துல உட்காந்து இதையா பேசுறது, அது பாட்டு புத்தியில என்ன தோன்றதோ அது வாய் பேசிட்டே இருக்கு. புத்திவா ராஜ்யம் தியாயத்து, புத்தி இருக்கே அது ராஜ்யத்தை பத்தி யோசிக்கட்டும், அரசியலை பத்தி யோசிக்கட்டும், சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை பத்தி யோசிக்கட்டும், என்னத்தையாவது புத்தி யோசிச்சுட்டு இருக்கட்டும். எது என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பூர்ணஸ்ய மம காட்சதி, இந்த ஆத்ம வஸ்துங்கிற சுரூபம் இருக்கே அது இது எதனாலையும் அவச்சின்னம் இல்லை. ஏன் அவச்சின்னம் இல்லை? இதுதான் இதெல்லாம் இது 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 இருக்கிற இடத்துல ஆத்மா இல்ல, ஆத்மா இருக்கிற இடத்துல இது இல்லைன்னா அப்ப இதனால அது அவச்சின்னமா தானே ஆகிறது, பரிச்சின்னமா தானே ஆறுது. இந்த உடம்பு இருக்கிற இடத்துல ஆத்மா இல்ல, ஆத்மா உடம்புக்குள்ள இருக்கு, புத்திக்குள்ள இருக்குங்கிறேள். அப்போ இந்த புத்திக்குள்ள இருக்கிற ஆத்மா வேற, புத்தி வேற தானே. அப்பதானே இதுக்குள்ள அது இருக்குன்னு சொல்ல முடியும். தேகத்துக்குள்ள புத்திக்குள்ள ஆத்மா இருக்குன்னு சொன்னேன்னா அப்போ இது வேற அது வேறையா இருந்தாதான் இதுக்குள்ள அது இருக்குன்னு சொல்ல முடியும். அப்போ இது எப்படி பூர்ணம்னு சொல்றேன்னா, இல்லப்பா தேகத்துக்குள்ள புத்திக்குள்ள ஆத்மா இல்ல, ஆத்ம ஞானத்துக்குள்ளதான் இது எல்லாம் இருக்கு, புத்திங்கிறதும் தேகங்கிறதும். ஏன்னா தேகம் எங்க பிரகாசிக்கிறது? ஆத்மாலதான் பிரகாசிக்கிறது இல்லையா? ஆத்ம பிரகாசத்துலதான் தேகம் தெரிஞ்சாகணும். அப்போ தேகத்துக்குள்ள எப்படி ஆத்மா இருக்க முடியும்? ஆத்மாக்குள்ளதான் தேகம் இருக்க முடியும். அப்பதான் ஆத்மால தேகம் பிரகாசிக்கு. ஆத்மா இல்லாட்டி தேகமே பிரகாசிக்காது, புத்தி பிரகாசிக்காது, வெளி உலகம் பிரகாசிக்கு. எல்லாம் என்னன்னா இதுக்குள்ளதான் அது இருக்கு. அப்போ இதெல்லாம் ஆனா உடம்பு அதோட வேலையை செய்யுதுன்னா, அப்போ உடம்பு வேலை செய்யறது ஆத்மா இல்லைன்னாச்சே அப்படின்னா இல்ல, அது மித்தியா. பானை தண்ணிய வச்சுன்னு இருக்கட்டும், அதனால களிமண்ணுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னா அப்ப என்ன யோசிக்கிறோம்? தண்ணிய வச்சுன்னு இருக்கக்கூடிய தன்மை பானைக்கு இருக்கு, களிமண்ணுக்கு இல்லையே. அப்படின்னா ரெண்டு வெவ்வேறு தானேன்னு சொல்லுவோமோ? இல்ல. ஏன்னா பானை முழுக்க முழுக்க களிமண் தானே, களிமண் பானையை பொறுத்த வரைக்கும். மாதிரி இந்த உடம்பானது சுரூபத்தகா பூர்ண பிரம்மன் தான், வாக்கானது சுரூபத்தா பூர்ண பிரம்மன் தான், புத்தியானது சுரூபத்தா பூர்ண பிரம்மன் தான். அது மித்யாவா இருக்கு, இது சத்தியமா இருக்கு. மித்யாபூதமான வஸ்து சத்திய வஸ்துவ ஒண்ணும் பண்ணாது. ஆச்சாரியால் பாஷ்யத்துல சொல்லும் பொழுது, உஷர தேசத்துல இருக்கக்கூடிய மிருகதிருஷ்ணிகா ஜலம் நான் பங்கீகரோதி அப்படின்னு சொல்றார். காணல் நீர் பாலைவனத்துல இருக்கிற மண்ணை ஈரமாக்காது. உனக்கு காணல் நீர் தெரியலாம் அந்த மண்ணு மேல, ஆனா சேர் வருமோ? அந்த தண்ணினால, காணல் நீர்னால பாலைவனத்து மண்ணுல சேர் ஆகுமோன்னா ஆகாது. ஏன்னா இது சத்தியம், அது மித்யா. அதுக்கு ரெண்டும் வெவ்வேறு ஆர்டர்ஸ் ஆஃப் ரியாலிட்டியும் பாரு என் குருநாதன். டிஃபரெண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. சத்தியம்ங்கிறது ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, மித்யாங்கிறது அதர் ஆர்டர் ஆஃப். ஒண்ணு பாரமார்த்திக சத்தியம், இன்னொன்னு வியாவகாரிக சத்தியம். வியாவகாரிக சத்தியம்னா மித்யா, எம்பெரிக்கல் ரியாலிட்டி. சத்தியம்ங்கிறது அப்சல்யூட் ரியாலிட்டி. எம்பெரிக்கல் ரியாலிட்டி விஷயங்கள் அப்சல்யூட் ரியாலிட்டியை தொட முடியாது. அதனாலதான் இந்த உடம்பு அது வேலையை பண்ணாலும், வாக்கு அதனுடைய வேலையை பண்ணாலும், குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா நசஜ்ஜதேன்னு சொல்றார் பகவான் கீதையில. குணங்களோடு விஷயங்களை இந்திரியங்கள் தேடுறது அப்படிங்கறத நீ அப்படி பார். உன்னுடைய சொரூபம் அதுல எதுவுமே தீண்டப்படுறதில்லை. பத்மபத்திரம் இவாம்பசான்னு அப்படி நிர்குணமான ஸ்வரூபம், வஸ்துதா அபரிச்சின்னம், நிர்மல ஸ்வரூபம், நிராமய ஸ்வரூபம். அதுக்கு என்ன க்ஷதி வந்துட போறது? பூர்ணஸ்ய மம கா க்ஷதிஹி. அதனால
இதெல்லாம் ஏன் இது ரொம்ப கரெக்டா இந்த நிதித்தியாசனம் பண்ணோம்னா, எல்லாருக்கும் ஒண்ணு தோன்றது. ஏதோ ஞானம் வந்துடுதுங்கிறோம். ஆனா புத்தி எதையோ யோசிக்கிறதே, உடம்பு வேலையை பண்ணுதே, அப்பப்போ கோபம் வருதே அப்படின்னா, அதை பார்த்து பார்த்து ஐயோ அது வந்துடுதேன்னா இன்னும் ஜாஸ்தியா போயிட்டே தான் இருக்கும். அதோட இடத்துல அது இருக்கட்டும். அது இருந்தாலுமே நான் பிரம்மன் தான்ற ஞானம் வந்துடுதுன்னா அது தானா மத்ததெல்லாம் குறைஞ்சு போய்டுறது. நீ போக்கஸ சுரூபத்துல கொண்டா, மத்ததெல்லாம் அது பாட்டு இருந்தா இருக்கட்டும். மித்தியா தானே, அது ஒண்ணு என்ன பண்ணிட போறது, அது பாட்டு அது இருக்கட்டும். ஊத்தியில இந்த சிந்தனை வந்துடுதுன்னா வரட்டுமே. அத நீ அதுல இருந்து உற்பத்தியை கொண்டு, அதாவது ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும் பொழுது ஒரு ஸ்லோகம் ஒண்ணு, எதோ எதோ நிஷ்சரதி ததஸ்ததா நியம்ய அப்படின்னு, புத்தி எப்பலேருந்து தான் பிரம்மத்திலேருந்து தள்ளி போகிறதோ ஆத்மாலேருந்து திருப்பி அதுக்கு கொண்டு வா அப்படின்னு ஸ்லோகம். அதுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது, திருப்பி கொண்டு வர்றதுன்னா என்ன, வெளியில போயிடுத்து புத்தி எல்லாம். நம்ம சாமான்யமா என்ன நினைப்போம், கண்ணை மட்டும் தியானத்துல உட்காந்தா ஆத்மாவே நினைக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்புறம் திடீர்னு புத்தி போய் வெளியில எங்கேயோ ஒரு குரங்கு, ஒரு ஆட்டுக்குட்டி, இல்ல ஒரு பக்கத்து வீட்டு பையன், ஏதாவது ஒண்ணுத்து மேல புத்தி போறது. போன உடனே ஐயோ அங்க போயிடுதே, திருப்பி கொண்டு இங்க இருக்கு உள்ள இருக்கிற ஆத்மால கொண்டு வந்து வை அப்படித்தானே யோசிப்பான். ஆனா பாஷ்யக்காரர் அங்க சொல்றார், நீ எதை மனுஷன் பக்கத்து வீட்டு பையன் நினைக்கிறியோ அது பிரம்மந்தான் அப்படின்னு அந்த புத்தியில கொண்டா. குரங்க நினைக்கிறிய அந்த குரங்கும் பிரம்மவஸ்து தான், ஆட்டுக்குட்டின்னு நினைச்சிய அதுவும் பிரம்மவஸ்து தான் சுரூபத்தகா அப்படின்னு எங்க போறதோ புத்தி, போற இடத்துல இருக்கிறது பிரம்மன் தான். ஏன்னா பிரம்மத்தை தவிர வேற எங்க போயிட முடியும் அப்படின்னு நீ இங்க நீ பண்றதுதான் ததஸ்ததோ நியம்ய ஆத்மனி ஏவ வசம் நயேத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும்னு ரொம்ப அற்புதமான பாஷ்யம் பண்றாருங்க. அத மாதிரி எங்க பூர்ணானந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு க்ஷதி எங்க வந்துட போறது, நீ ஏதோ ஒண்ணு நடந்துட்டதுனால. எது நடந்தாலும் அது ஆத்மாலதான் நடக்கிறதுங்கிறத ஒரு புத்தி புரியணும். வாக்கு வீணா போயிட்டு இருக்கு, புத்தி ராஜ்யத்தை பத்தி நினைச்சுட்டு இருக்குன்னா அதுன்னு நினைக்கிறது அதனுடைய இயல்பு, அது பாட் பண்ணிட்டு இருக்கும் அது வேலையை. அதனாலதான் குணா குணேஷு வர்த்தந்தேன்னு சொல்றார் கீதையில. அதை பத்தி உனக்கு என்ன, நீ ஆத்மால மனசை வச்சுக்கோ, மற்றது பாட்டு அது பாட்டு இருந்துட்டு இருக்கட்டும், எல்லாம் இருக்கிறது இருக்கப்பட்டி இருக்கட்டும், நடக்கிறது நடக்கப்பட்டி நடக்கட்டும், புத்தியை ஆத்மால வச்சுக்கோ. அதுதான் சகஜ சமாதி. பிரம்மமா நீ போறது இல்ல, இப்ப உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கியே இதுவே பிரம்மன் தான். இந்த க்ஷணம் இப்ப நீ என்ன பாக்குறியோ அதை பார்க்க, அங்க பிரம்மத்தை பார்க்க முடியலன்னா அப்புறம் எங்க போய் பார்க்க போற நீ? தியானத்துல உட்கார்ந்து என்னத்தை பாக்குறது? பிரதிபோத விதிதம் மதம்னு இப்ப இந்த க்ஷணம் இந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்கும் பொழுதே இது பிரம்மன் தானே. இப்ப பிரம்மமா இல்லாம புதுசா ஒரு பிரம்மம் வந்துட போறதா? அப்ப இதுவே பிரம்மன் தான்னா அது நமக்கு தெரியலங்கிற பொழுது இப்ப பாரு அதுதான் பண்ணணும். அதுதான் சிரவணம். 24வது ஸ்லோகம், பிராணாச்சரந்து தத்தர்மைஹி காமைர்வா அன்யதாம் மனஹ ஆனந்தாமிருத பூர்ணஸ்ய மம துக்கம் கதம் பவேத். எப்படி இந்த காயம் அதனுடைய விஷயத்துல பிரவேசிக்கட்டும், வாக் அது விஷயத்துல பிரவேசிக்கட்டும் சொன்னாரோ அதை இன்னும் சொல்லிட்டு போறார். பிராணாஹா தத் தர்மைஹி சரந்து மனஹாவா காமைஹி ஹன்யதாம் ஆனந்தாமிருத பூர்ணஸ்ய மம துக்கம் கதம் பவேத். இதுவும் நிதித்தியாசன ஸ்லோகம் தான், போன ஸ்லோகம் மாதிரி. திருப்பியும் நம்ம என்ன நிதித்தியாசனம் பண்ணோம், பிராணன் அதனுடைய தர்மங்களுக்கு சஞ்சாரம் பண்ணட்டம். பிராணன்னா இங்க இந்திரியங்கள், பிராணாகா இல்லைன்னா சக்திகள், அது அதனுடைய விஷயங்கள்ல அது ஓடட்டும். அது சஞ்சாரம் பண்றது அதனுடைய சுபாவம், அது பாட்டு அது சஞ்சாரம் பண்ணட்டும். மனஹா காமைஹி ஹன்யதா, மனசுல ஆசைகள் பீடிக்கட்டும், அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. ஏன் ஆனந்தாமிருத பூர்ணஸ்ய மம துக்கம் கதம் பவேத்,
ஆனந்த ஸ்வரூபமான எனக்கு இதனாலலாம் பாதம் இல்லை, எங்க துக்கம் வர போறது எனக்கு? இது எப்படி சார், என்ன ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா? மனசு ஒரு விஷயத்தை தான், ஒண்ணு காமத்தை நினைக்கணும், இல்லைன்னா பிரம்மத்தை நினைக்கணும். அது எப்படி காமத்தை பாட்டு நினைச்சுட்டு இருக்கட்டும், ஆனா பிரம்மமா இருக்கட்டும்னா அதுதான் பாவம். சரியா புரிஞ்சுட்டாதான் அது. இது ரெண்டும் நேர் எதிர்மறையே கிடையாது. தர்மா விருத்தோ காமோஸ்மி பரத ரிஷப அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார். ஏன் புத்தியில இந்த சிந்தனை வருதே, அந்த சிந்தனை வருதே, அதை நிறுத்தணும்னா புத்தியில வர்ற சிந்தனைகள் உன்னை கேட்டுட்டு வர்றதில்லை. அதனால்தான் ராகத்வேஷோ வியவஸ்திதோ தயோர்ன வசமாகச்சேத்துன்னு சொல்றார் கீதையில சொல்லும் பொழுது பகவான். அடுத்ததா இன்னத்துதான் நான் யோசிக்கணும், இந்த சிந்தனை தான் எனக்கு வரணும், நான் முடிவு பண்ணி சிந்தனை பண்ணணும் எப்பவும் பண்றது இல்லை. ஏதாவது தியானம் பண்ணும் பொழுது வேணா அப்படி நினைக்கலாமே ஒழிய, மற்றபடி அது பாட்டு பிரவாகமா வந்துட்டே இருக்கு புத்தியில. வெளியில இருக்கக்கூடிய ட்ரிகர்ஸும் அது பாட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது எனக்கு எதிர்க்க யார் வரணும். ஒருத்தனை பார்த்தா பசுக்குன்னு கோவம் வந்துடுறதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? கோவம் வர்றது. இன்னொருத்தரை பார்த்தா பிடிச்சு போயிடுறது, நம்ம என்ன பண்ண முடியும்? பிடிச்சு போயிடுறது. அப்போ இது நம்ம கையில இருக்கா? அது வந்துட்டு இருக்கு புத்தியில. அப்போ அதை பார்த்து நீ வரக்கூடாது வரக்கூடாதுன்னா கில்ட்டு தான் இருக்கும். சில மதங்கள்ல சாத்தான் உள்ள இருக்குன்றான். சாத்தான் இருக்கக்கூடாது, போகணும். புத்தியில சாத்தானை நீக்கிட்டு கடவுளை தான் வச்சுக்கணுங்கிறான். உள்ள புத்தியை கொஞ்சம் திரும்பி பார்த்தா 90% சாத்தான் தான் உட்கார்ந்து இருக்கு எல்லாருக்கும். 10% கூட இல்ல கடவுள். எது ரொம்ப சக்திசாலின்னு கேட்டா சாத்தான் தான் சக்திசாலின்னு சொல்ற அளவுல இருக்கு. ஏன்னா அதை சாத்தான்னு பிரிக்க முடியாது. அதே உனக்கு இருக்கிற வாசனையால வரக்கூடியது சிந்தனைகள். அதை பார்த்து ஓட ஓட அது இன்னும் துரத்திட்டு தான் வரும். விவேகானந்தர் குரங்கோ நாயோ ஏதோ ஒரு கதை சொல்லுவார். அவர் குரங்குதான் ஞாபகம், துரத்திட்டே வந்துதான். இவர் ஓடினா இன்னும் துரத்துதான். பார்த்தார், திரும்பி எழுத்து நின்னாராம். உடனே அதெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு 2 ஸ்டெப் பின்னாடி வச்சான் அப்படின்னு வேற கான்டெக்ட்ல சொல்லுவார். இல்லை, எதுக்கு சொல்றேன், இதுல இருந்து ஓட ஓட துரத்தும் அதெல்லாம். இத பத்தி கவலைப்படாதரான்னு. அதனாலதான் தயோர் வசம். நீ ராகத்வேஷத்துக்கு வசமாகாத, அது பாட்டு இருந்துட்டு போடும். தர்மத்துக்கு ஏத்தது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போகணும் கர்மயோகத்துல சொல்றார். இந்த இடத்துல என்ன சொல்றது வருதுன்னா, மனசுல காமம் வரட்டும், குரோதம் வரட்டும், துவேஷம் வரட்டும், அது வரும்பொழுதே அது பாட்டு ஒரு வாரத்துல ஓட விட்டுட்டு, நான் அதனால இவ்வளவு கோபம் வருதே வரும், அது புத்தியினுடைய ஒரு தன்மை, என்னோட அந்த கரணத்தினுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டு, அது அப்படிதான் வரும். ஆனா நான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆனந்த அமிர்த பூர்ணஹா அப்படிங்கிற பாவம், அதுதான் நிதித்தியாசனம். சுவாபாவிகமா எனக்கு இருக்கக்கூடிய அந்த காமங்கள் வந்தாலும் நிதித்தியாசனமாக சகஜமாக புத்தியை தூக்கி ஆத்மவஸ்துவை அப்படி பண்ணிட்டே இருந்தா அந்த காமம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். ஏன்னா அதுக்கு எப்ப நம்ம அதுக்கு அட்டன் பண்ணலன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அது தானா போயிடும். அதை போய் அதுல இருந்து ஓடினாலோ அதை ரொம்ப ஆக்ரோஷமா எதிர்த்தாலோ தான் இது இன்னும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். அரசியல்ல சொல்லுவான், தப்பான ரீசன்ஸ்க்காவோ ரைட்டான ரீசன்ஸ்க்காவோ எப்பவுமே லைம் லைட்ல இருக்கிறது முக்கியம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இது ஒண்ணு மீம் பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. யாரோ ஒருத்தன் என்னது ஏதோ ஸ்டேட்மெண்ட் விட்டான்னு அதுக்கு மீம், நீ என்னது யாரோ உயிரோட இருப்பாங்களாங்கிறத பத்தி ஏதோ ஒரு கமெண்ட் விட்டாரு ஒரு பொலிட்டீஷியன். அதுக்கு இவன் மீம் போடுறான், நீ உயிரோட இருக்கேங்கிறதே இப்பதானடா எனக்கு தெரியும் அப்படின்னு. அந்த அளவுக்கு லைம் லைட்ல இல்லைன்னா மறந்து விடுவான். அதனால ஏதோ ஒரு விதமாக இருந்துட்டே இருங்கிறான். இதுக்கு அது சொன்னேனே ஞாபகம் இல்லை. அதனால இந்த காமம் குரோதம் ஏதோ ஒரு விதத்துல அதை நம்ம எதிர்த்தாலோ இல்ல அதை அனுசரிச்சாலோ எப்படி இருந்தாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது பாட்டு போயிட்டு போறதுன்னு விட்டுட்டு நம்ம புத்திய ஆத்மவஸ்துல வச்சோம்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாட்டி தானா ஓடி போடும். அரசியல்வாதி கதையான்னு அதுக்காக சொல்ல வந்தேன். அதனால அப்படிதான் நிதித்தியாசனம் பண்ணணும்னு சொல்றார். 25வது ஸ்லோகம். ஆனந்தாம்புதி மக்னோசௌ தேகி தத்ர ந திருஷ்யதே லவணம் ஜலமத்தியஸ்தம்
யதா தத்ர லயம் கதம் யதா ஜலமத்தியஸ்தம் லவணம் தத்ர லயம் கதம் ஆனந்தாம்புதி மக்னஹ அசௌ தேஹி தத்ர ந திருஷ்யதே. ஏன்னா ஆனந்தாம்புதி மக்னஹ அசௌ ஆனந்தாம்புதி மக்னஹா அசௌ தேஹி தத்ர ந திருஷ்யதே. இல்ல அசௌ தேஹி தத்ர ந திருஷ்யதே. எப்படி யதா ஜலமத்தியஸ்தம் லவணம், கடலுக்கு நடுவுல இருக்கிற உப்பு இருக்க, அது என்ன ஆறுதுன்னா தத்திர லயம் கதம், உப்பு தண்ணியில லயத்தை அடைஞ்சிருது, தனியா அது நிக்காது. அவ்வளோ பெரிய கடலா இருக்கும் பொழுது உப்பு அங்கங்க நீ போட்டேன்னா அது பாட்டு உள்ள லயம் ஆயிடும், அது எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா கரிக்குமே தண்ணின்னப்படாது. பெரிய கடல்ல ஏற்கனவே உப்பு இருக்கு, நம்ம அதை சொல்ல. இது ஒரு லேக்ல கொண்டு போய் உப்பை போட்டோம்னா அந்த உப்பு எங்க இருக்குன்னு தெரியுமோ அந்த லேக்ல, அவ்வளவுதான் அது. அந்த மாதிரி ஆனந்தாம்புதி மக்னஹா அசௌதேகி, இந்த ஆனந்த அம்புதி, அதுவும் அம்புதினா அதுவும் சமுத்திரம் தான். ஆனந்த சாகரம்னு சொல்லக்கூடிய இந்த பரம்பிரம்மத்துல இந்த தேகி, இவனோட மனசுல வர்ற காமங்கள் இதெல்லாம் எங்க இருக்கும்? கண்ணுக்கு தெரியாம போயிடும். ஏன்னா அனந்த பரம்பிரம்மஸ்வரூபம் பூர்ணானந்த ஸ்வரூபத்துல நம்மளுடைய சித்து போனதுக்கு அப்புறம், ரெகக்னிஷன் அதுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வியாபகாரிக விஷயங்கள்லாம் கடல்ல கரைச்ச பெருங்காயமா ஒண்ணும் இல்லாம போயிடுது. உப்புங்கிறார், நம்ம பொதுவா கடல்ல கரைச்ச பெருங்காயம்னு சொல்லுவோம். ஏன்னா ஏற்கனவே அதுல உப்பு இருக்குங்கிறதுனால அப்படி சொல்றது. இத மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அனந்த சுரூபத்துல இதெல்லாம் என்ன, ஒரு தேகிங்கிறது என்ன, இத்தனூண்டு. அந்த ஜீவாத்மா அவனுக்கு இப்போ நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸே பார்த்தோம்னா எத்தனையோ 21 ஜீரோஸ்க்கு போட்ட அத்தனை கிலோமீட்டர்ஸ், 9 ஃபாலோட் பை 27 ஜீரோஸ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்கு இப்போதைக்கு நமக்கு தெரியற யூனிவர்ஸ் இருக்கான். அதை தவிர அன்னோன் யூனிவர்ஸ் அதை விட 25 டைம்ஸ் இருக்குங்கிறான். நான் என்ன கேட்கிறேன், அதையும் தாண்டி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அன்னோனே 25 டைம்ன்றது இவனோட ஒரு ஹேஷியன் தான். இவ்வளோ பெருசுல பல கேலக்சிஸ் இருக்கு. அதுல இந்த மில்கி வேங்கிறது ஒரு கேலக்சி. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு. இந்த மில்கி வே கேலக்சில பல சிஸ்டம்ஸ் இருக்கு. அதுல ஒரு சோலார் சிஸ்டம் நம்மளோட சோலார் சிஸ்டம். அதுல ஒரு பிளானட் எர்த்து, அந்த ஒரு பிளானட்ல ஒரு கான்டினென்ட் ஏஷியா, அதுல ஒரு கண்ட்ரி இந்தியா, அதுல ஒரு ஸ்டேட் நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கோமோ அந்த ஸ்டேட், அதுல ஒரு சிட்டில ஒரு சின்ன ஒரு ரோட்ல ஒரு வீட்டுல ஒரு சின்ன இடத்துல நம்மளோட உடம்பு இருக்கு. இவ்வளவுதான். நம்ம ஒரு டாட், மைக்ரோஸ்கோபிக் டாட் கூட வராது இது மொத்தத்துல நம்மளோட பொசிஷன். அவ்வளவுதான். அதாவது விசிபிள் ஸ்பேஷியாலிட்டிலேயே நம்ம இன்சிக்னிஃபிகண்ட். அந்த ஸ்வரூபம் முழுக்க நான் தான்ற ஞானம் ஏற்படும் பொழுது எப்படி இந்த உடம்பு இந்த விசிபிள் ஸ்பேஸ்ல கரைஞ்சு விட்டுதோ, அதே மாதிரி இந்த நமக்கு நம்ம நினைச்சு பாக்குற இந்த காமக்ரோதங்களுக்கு எல்லாம் ஏதாவது இடம் இருக்கா? இவ்வளோ பெரிய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல நம்மளோட கவலைக்கெல்லாம் என்ன இடம் இருக்கு? நம்ம இத்தினூண்டு ஒரு இன்சிக்னிஃபிகன்ட் ஸ்பெக் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் ஸ்பெக் ஆஃப் டஸ்ட் நம்ம. ஆனா நமக்கு உள்ள போக ஆரம்பிச்சோம்னா மைக்ரோப்ஸ் எல்லாம் பார்த்தா அதுவும் ஏதோ 10 ஃபாலோட் பை 20 ஜீரோஸ் அளவுக்கு திங்ஸ் உள்ள இருக்கு, லிவிங் பீயிங்ஸே. அப்படின்னா என்ன ஸ்கேல்? மைக்ரோ ஸ்கேல் எப்படி, மேக்ரோ ஸ்கேல் எப்படின்னு யோசிக்கணும். இதெல்லாம் நமக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற டைமென்ஷன்ஸ். இன்னும் அதுக்குள்ள என்ன இருக்கு, இல்ல அதுக்கு வெளியில என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதனால இந்த மாயாமயமான ஜெகத்துல நான் சொல்ற இந்த விஷயம் கரைஞ்சு போயிடுது. எல்லாமே சத்வஸ்துதாங்கிற ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இது அத்தனையுமே எவ்வளவு பெருசா இருந்தா என்ன, இந்த கேலக்சி அத்தனையும் சத்து. அது எல்லாத்துக்கும் சத்தா எங்கேருந்து வர முடியும்னா
அஸ்தித்வம் சுரூபத்துல இருந்து மட்டும்தான் வந்தான். பர்செப்டிபிள் யூனிவர்ஸ், அன்னோன் யூனிவர்ஸ், எதுவா இருந்தாலும் அந்த யூனிவர்ஸ் ஒரு பிரஜப்தியில பிரகாசிச்சாதானே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ். அதனால எவ்வளவு பெருசுங்கிறத பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஸ்வரூபத்துல அது கரைஞ்சு போயிடுறது அதெல்லாம். அதனால இந்த நானுங்கிற அபிமானம், சுக துக்கம் இதெல்லாம் தவிடுபடி ஆயிடுறது ஆத்மவஸ்து ஞானம் ஏற்பட்ட உடனேன்னு சொல்றார். 26 இந்திரியாணி மனః பிராணாக அகங்கார பரஸ்பரம் ஜாட்ய சங்கதி முத்ஸ்ருஜ்ய மக்னாமயி சிதர்ணவே. அடுத்தது இதே மாதிரிதான் நித்யாசன ஸ்லோகம். இந்திரியாணி மனஹ பிராணாக அகங்காரः பரஸ்பரம் ஜாட்ய சங்கதிம் உத்ஸ்ருஜ்ய சிதர்ணவே மயி மக்னஹா. இந்த உப்பு இருக்க அதுவே ஒரு காம்பவுண்டு தானே. சோடியம் ஒரு காம்பவுண்டு, அது உடஞ்சு போய்டுறதானோ. தண்ணியில போட்ட உடனே கரையிறதுன்னா என்ன, அதெல்லாம் அதனுடைய தன்மையை அந்த சங்கத்தி உடஞ்சி போய் பீஸ் பீஸ் ஆகி கரைஞ்சிடுது. அந்த மாதிரிதான்றார் இங்க. இந்திரியாணி இந்திரியங்கள், மனசு, இந்திரியங்கள் மனசோடு சேர்ந்திருக்கு. அப்புறம் பிராணங்கள், பஞ்சபிராணன், அப்புறம் அது எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய அகங்காரம், இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்திருக்கு. பரஸ்பரம் ஜாட்ய சங்கதிம். மனசும் இந்திரியம் சேர்ந்தாதானே விஷயம் தெரியும். மனசு இந்திரியம் இருந்தாலும் பிராணன் இருந்தாதான் அதனால இந்திரியங்கள் இயங்கும், மனசு இயங்கும். அது எல்லாம் இயங்கினாலும் இந்த அகங்காரம் இருந்தாதான் நான் வேற இது வேறங்கிற அனுபவம் ஏற்படும். இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துதான் உலக அனுபவம் ஏற்படுறது. இதெல்லாம் உத்ஸ்ருஜ்ய இந்த சங்கதி இருக்க அதெல்லாம் உடஞ்சு போய் என்னன்னா சிதர்ணவே மயி மக்னாஹா. சிதானந்த ஸ்வரூபமாக எங்கிட்ட இதெல்லாம் கரைஞ்சு போயிடுது. எப்படி கடல்ல உப்பு கரையிறதோ எல்லாம் உடஞ்சு போய் கரையிற மாதிரி இது அத்தனையும் ஞானஸ்வரூபமான எங்கிட்ட. ஏன்னா இது அத்தனையும் தனித்தனியா ஜப்தி தான், பிரஜப்தி ஸ்வரூபந்தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்திரியம்னா இந்திரியம் கான்சியஸ்னஸ், சைட்டுனா சைட்டு கான்சியஸ்னஸ், விஷயம்னா விஷயம் கான்சியஸ்னஸ், மனசுனா மனசு கான்சியஸ்னஸ், பிராணன்னா பிராணன் கான்சியஸ்ன்னு எல்லாமே கான்சியஸ்னஸ்ஸா போயிடுறது. அப்போ என்ன இருக்குன்னா வெறும் சித் மட்டும்தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால இது அத்தனையும் கரைஞ்சு போயிடுதுங்கிறார். 27 ஆத்மானவஞ்சசா வேத்மி து அஜ்ஞானம் பிரபலாயிதம் கர்த்திருத்வ மத்தியமே நஷ்டம் கர்த்தவ்யம் வாபி ந க்வசித். ஆத்மானம் அஞ்சசா வேத்மி அஜ்ஞானம் து பிரபலாயிதம் அத்யமே கர்த்திருத்வம் நஷ்டம் கர்த்தவ்யம் வாபி க்வசித் நா. இப்ப இதெல்லாம் சித்தமாயிடுச்சுன்னா என்ன ஆறுதுன்னா, இப்ப நம்ம பேசினதெல்லாம் நமக்கு நன்னா காக்னைஸ் ஆயிடுத்து. அப்போ அதனுடைய பலன் என்ன? ஆத்மானம் அஞ்சசா வேத்மி. என்னோட ஆத்மஸ்வரூபம் எனக்கு நன்னா புரிஞ்சுடுத்து. நன்னா புரிஞ்சுடுத்துன்னா ஆத்மாதான் எல்லான்னு புரியணும். ஆத்மா இது எல்லாத்துல இருந்து வெத்திரிக்தமா உள்ள ஒரு கான்சியஸ்னஸ் உட்காந்துருக்குன்னு புரிஞ்சா போறாது. எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாமும் அதே சைதன்யம் தான்றது புரியறதுதான் ஆத்ம வேதனம். ஆத்மாவை தவிர வேற எதுவும் இல்ல, அத்வயம் வஸ்து நேஹ நானாஸ்தி கிஞ்சன நேதம் எதிதம் உபாசத்தே இப்படிங்கிற மாதிரி வாக்கியங்கள். தத்துவமசி அயமாத்மா பிரம்ம அப்படின்னு அயமாத்மா பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணும். பிரஜானம் பிரம்மங்கிறது அங்கேயும் அதேதான், அயமாத்மா பிரம்மதான். தத்துவமசி துவம் தத்தாக இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். ஆத்மா வெறும் பிரஜப்தி மாத்திரம்னு தெரிஞ்சுட்டா போறாது. பிரம்மன்னா சர்வ வியாபியா இருக்கிற அந்த ஈஸ்வரன் நான் தான் தெரியணும். அதுதான் அஞ்சசா வேத்மின்னு சொல்றார். நன்னா தெரிஞ்சுக்கிறது. அப்படி தெரிஞ்சிட்ட அப்புறம் அஜ்ஞானம் து பிரபலாயுதம். அஜ்ஞானம்லாம் ஓடி போயிடுத்து. அஜ்ஞானம் ஓடுறதுதான் ஞானம். ஏன்னா உற்பத்தியமாகிய ஞானத்தை நம்ம சொல்றது இல்லை. ஞானம் உற்பாதனம் ஆக முடியாது.
ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிற ஞானம் தான். அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவகா. அஜ்ஞானம் அதை மூடின்னு இருக்கு. அது நாசமான உடனே ஏன்னா சுப்பிரகாச ஆத்மா வச்ச யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுடைய சுரூபங்கிற பொழுது அது எனக்கு தெரியாத ஒரு விஷயம்னு எப்படி சொல்ல முடியும்? அதுல சில அஜ்ஞானங்கள் இருக்கு, அது நீங்கிறது, அவ்வளவுதான். அதனால அஜ்ஞானம் பிரபலாயுதம் அத்தியமே கர்த்திருவம் நஷ்டம். அப்ப நான் கர்த்தாங்கிறது போயிடுத்து. கர்த்தவியம் வாபி கொச்சிதுனா, கர்த்தாவே இல்லைன்னா கர்த்தவியம் எங்க இருக்க போறது? செய்யறவன் இருந்தா தானே செய்ய வேண்டியது இருக்கும். செய்யறவனும் இல்லை, அனுபவிக்கிறவனும் இல்லை, பிரஜப்தி மட்டும்தான் இருக்குன்னா நான் என்ன செஞ்சேன், என்ன செய்யணும், என்ன செய்ய போறேன், எதுவும் கிடையாது இல்லையோ. அதான் சொல்றார் 28. சிதமிருத சுகராசௌ சித்தபேனம் விலீனம் க்ஷயமதிகத ஏவம் விருத்திசஞ்சரங்கஹ ஸ்திமித சுக சமுத்ரோ நிர்விஜேஷ்ட சுபூர்ணஹ கதமிக மம துக்கம் சர்வதைகோஸ்தோஹமஸ்மி. சிதமிருத சுகராசௌ சித்தபேனம் விலீனம் ஏவம் விருத்தி சஞ்சரங்கஹ க்ஷயம் அதிகதः ஸ்திமித சுக சமுத்ரஹ நிர்விஜேஷ்டः சுபூர்ணः அகம் சர்வதா ஏகः அஸ்மி இஹ மம துக்கம் கதம். அற்புதமான ஸ்லோகம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.